ராஜஸ்தான் மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் சண்டிகர் மற்றும் ஹரியானா பகுதியில் இருக்கக்கூடிய சண்டிகர் பகுதியை நோக்கி அவருடைய வந்து இருக்கிறது. அவற்றை சுற்றி வீழ்த்தி ஒவ்வொரு முறையும் இந்திய ராணுவம் மக்களையும் மக்களின் உடைமைகளையும் பாதுகாப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்திய எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள் பாகிஸ்தானை இறங்கி அடிக்க தொடங்கியிருக்கிறார்கள். இன்று காலையில் முதலாக கடந்த 18 நாட்களில் எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள் தாக்குதல் நடத்தியிருக்கிறார்கள் என்ற தகவல் இன்று காலையில் வெளியானது. பாகிஸ்தானுடைய தொழில் வர்த்தக இருக்கக்கூடிய சியால்கோட் பகுதியில் இந்திய எல்லை பாதுகாப்பு படை வீரர்கள் தாக்குதல் நடத்தி வருகிறார்கள் என்ற தகவல் நமக்கு கிடைத்தது. ஆனால் இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தின் பிறகாக மாலை 5 மணிக்கு பிறகு எவ்வித தாக்குதல்களும் இரு நாடுகளும் பரஸ்பரம் ஈடுபடாது என்ற தகவலுக்கு பிறகாக இந்தியாவுடைய தாக்குதலை முற்றிலுமாக நிறுத்தியிருப்பதாக அந்த தகவலானது. அந்த கமாண்டிங் பாஸ் பிறகாக இந்திய ராணுவ நிலைகள் பின்வாங்குவதற்கும் ஏறி அடிப்பதற்கு தயாராக இல்லை என்கின்ற வகையில் அவர்கள் இலாக்காக இருந்த பொழுது மீண்டும் ட்ரோன்களை அனுப்பி அவர்கள் தாக்குதல் நடத்த முயற்சி செய்திருக்கிறார்கள். அந்த தாக்குதல் முயற்சிகள் அனைத்தும் கடந்த 18 நாட்களாக ஆர்டிலரி செல்லியை தவிர வான்வெளி பாதுகாப்பு மூலமாக அவர்கள் முயற்சிகள் அனைத்தும் தடுத்து அழித்து நிறுத்தப்பட்டிருக்கிறது. ஒரு சில இடங்களில் மட்டும் சிறிய அளவிலான சேதாரம். நம் பாகிஸ்தானுடன் இந்தியாவை ஒப்பிடும் பொழுது ராணுவ வீரர்களுடைய எண்ணிக்கையில் இருந்து எதிர்க்கக்கூடிய போர் டாங்கிகள், அதாவது இந்த பீரங்கி துண்டுகளை உணரக்கூடிய அந்த டாங்கிகளுடைய எண்ணிக்கை, போர் விமானங்கள் மற்றும் நாம் பயன்படுத்தக்கூடிய டெக்னாலஜிகள், நாம் பயன்படுத்தக்கூடிய வான்வெளி பாதுகாப்பு அமைப்பு பாகிஸ்தானிடம் இருந்தால் நம்ம அவர்களிடம் உள்ளே சென்று தாக்குதல் செய்ய முடிவு இருக்காது. ஆனால் இந்தியாவினுடைய வான்வெளி பாதுகாப்பு என்பது மிக சிறப்பாக இருந்ததன் காரணமாகத்தான் இறைவெடுக்கு பாதுகாப்பு என்று சொல்கிறார்கள். ஆனால் இறைவெடுக்கு பாதுகாப்பு என்பது வெடி உலகிற்கு, ஆனால் 3 அடுக்கு பாதுகாப்பிற்கு மேலாக நம்மிடம் இருக்கிறது. லாங் ரேஞ்ச், மீடியம் ரேஞ்ச், ஷார்ட் என்கின்ற வகையிலே நம்மிடம் வான் பாதுகாப்பு கவசங்கள் இருக்கிறது. எலக்ட்ரோ மேக்னடிக் ஃபீல்டிங் மூலமாக உள்ளே வரக்கூடிய ஏவுகணைகள் ஏதேனும் ஒரு குறைபாடுடன் இருந்தாலோ, அவருடைய சென்சாரிலோ அவருடைய நுட்பவியலிலோ ஏதேனும் மாற்றங்கள் இருந்தாலோ அவற்றை வீழ்த்த முடியும், அவற்றை செயலிழக்க செய்ய முடியும். அதையும் மீறி உள்ளே வரக்கூடிய ஏவுகணைகள் வான்பரப்பை நோக்கி பாகிஸ்தானில் இருந்து வான்பரப்பில் இருந்து எந்த ஒரு பொருள் வந்தாலும் டிடெக்ட் செய்வதற்காக நம்மிடம் பல்வேறு ரேடார் இருக்கிறது. நம்முடைய ரேடார் அமைப்புகள் இதுவரை சேதாரம் அடைந்திருப்பதாக ஒரு தகவல் கூட வெளியாகவில்லை. ஆனால் பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் அவர்கள் பல்வேறு வதந்திகளை பரப்பியிருக்கிறார்கள். போர் என்பது களத்தில் நின்று நேருக்கு நேராக சந்தித்து அடிப்பது. ஆனால் அவர்கள் வதந்திகள் மூலமாக இந்தியாவை வெல்ல நினைத்திருக்கிறார்கள். வதந்திகள் மூலமாகவும் போலி ஒப்பந்தங்கள் மூலமாகவும் இந்தியாவை வீழ்த்து நினைத்திருக்கிறார்கள் என்பதை உறுதிப்படுத்தியிருக்கிறது. சர்வதேச நாடுகளின் முன்னிலையில் பாகிஸ்தானினுடைய முகம் அப்பட்டமாக வெளிப்பட்டிருக்கிறது என்பதைத்தான் இந்த 5 மணிக்கு பிறகான அவருடைய தாக்குதல் முயற்சி சர்வதேச உலகிற்கு பாகிஸ்தான் ஒரு பயங்கரவாத நாடு என்பதை காட்டியிருக்கிறது. பயங்கரவாதிகளை ஒரு இண்டஸ்ட்ரியல் அமைப்பாக, தங்களுக்கு வருவாய் தரக்கூடிய அமைப்பாக பாகிஸ்தான் பார்க்கிறது, பாகிஸ்தான் அரசு பார்க்கிறது என்று பல ஆண்டு காலமாக இந்தியா சொல்லி வரக்கூடிய நிலையில தற்பொழுது இந்தியா உலக நாடுகளுக்கு பாகிஸ்தானுடைய உண்மை முகத்தை வெளிக்கொண்டு வரக்கூடிய சூழலை தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 5 மணிக்கு பிறகாக ஒரு தாக்குதலும் நடக்காது என்று சொல்லப்பட்டிருக்கிற நிலையில ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சர், அதாவது நேற்று காலை ஜம்மு காஷ்மீர் இருக்கக்கூடிய பூஞ்ச் பகுதியில் தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக தெரிந்து அந்த பகுதிக்கு சென்றிருக்கிறார் உமர் அப்துல்லா. அதே ஜம்மு பகுதியில தங்கியிருக்கிறார். நேற்று நள்ளிரவில் அவர் சொன்னார், இங்கே துப்பாக்கி சட்டமும் பீரங்கி சட்டமும் கேட்டுக் கொண்டிருக்கிறேன் என தெரிவித்தார். இன்றும் அதே சட்டமும் கேட்டுக் கொண்டிருக்கிறேன் என தற்போதும் தெரிவித்திருக்கிறார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.